அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் மனம் மாறும். எதிர்மறையான விளைவுகளை கடந்த காலத்தில் சந்தித்து இருந்தீங்க, அல்லது எதிர்மறையாக யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த எதிர்மறை யோசிக்கிறது எல்லாமே பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய காலகட்டம். ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று ராசியிலே இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் தான் வராரு. அதனால இந்த இடமாற்றம் சில பேருக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல சுக்கிரன் பலமாக இருக்கும்போது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பார்க்கறதுக்கும் நல்ல தோற்ற பொலிவு இருக்கும். கண் தொடர்பான சில பிரச்சனைகள் அல்லது பல்லு கத்துல சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 8 குடியவனாகவும் சுக்கிரன் வராரு. சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாவே பொதுவாகவே எதிர்பாலினர் உறவு ஏற்படும். சில பேருக்கெல்லாம் அது நட்பா கூட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் பார்க்குறீங்கன்னா வரன் வரும். மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது வெளியிலேயோ கூட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டராக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு, அல்லது பிற்காலத்தில் ஒரு பெரிய நட்பாகவோ அல்லது ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராகவோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த வகையில் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கும்போது பொருளாதாரமும் உங்களுக்கு பெரிதாக கையை கிடைக்காது. செல்வம் இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. புதிய கடன் கேட்டிங்கனாலும் புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ சுக்கிரன் வந்து நல்லா இருக்கிறது, தோற்றப்பொழிவும் பிரைட்டாகவே இருக்கும். எதுலேயும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மனம் மாறும். அதே போல் சூரியனும் ராசியில் இருக்காரு. சுக்கிரன் ராசியில் இருக்கிறது, ஆட்சி பெற்று இருக்கிறது நல்லது. ஆனால் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் நீசபங்கமாகி ராசியில் இருக்கிறது நல்லதான்னா இதுதான் இந்த கண் தொடர்பான பிரச்சனை, கொஞ்சம் அலைச்சல்கள். அதே போல் லாப நோக்கோடு செயல்படுவீங்க. எதுலேயும் யாருக்கிட்ட பேசினாலையும் அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே எடை போட்டுருவீங்க. அதாவது ஒருத்தரை வந்து எடை போட்டு அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்பதை பார்த்து பழகக்கூடியவராகவே இருப்பீங்க. அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்ககிட்ட பழகக்கூடியவருங்க உங்களை ஏமாற்ற முடியாது. புதிய நபர்களை சந்திச்சாலையும் அதில் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. சூரியன் ராசியில் இருக்கிறதுனால கோபம் இருக்கும், அதுதான் நெகட்டிவ். ஸோ நீசபங்கம் ஆகிறதுனால, லாபஸ்தானாதிபதி நீசபங்கம் ஆகிறதுனால வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் வரும், லாப நோக்கோடு செயல்படுவீங்க. ஆனால் வாழ்க்கை துணைவருடன் சற்று கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் இருக்கும், ஆனால் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் வந்து போகும். அதாவது 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் நெகட்டிவ். என்னென்னா வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபம் இருக்கும், வெளிப்படையாக பேசிடுவீங்க. அப்போ உறவுகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் அல்லது அவங்களுடைய மன வருத்தங்கள் இப்படி வரும். மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பார். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். வாழ்க்கை துணைவருடைய பொருளாதார நெருக்கடிகள் தீரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் அவருக்கும் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ஆனால் நிலம், சொத்து, வீடு சம்பந்தமாக ஆதாயங்கள் ஏற்படும். விற்க முடியாத ஒரு சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. இவ்வளோ காலமாக சொந்த வீடு இல்லை, ஒரு இடமாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதாவது சுக்கிரன் இருக்கிற ஸ்டேட்டும் நல்லா தான் இருக்குது. அதே போல் சூரியன் நீசபங்கம், அதே போல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் தனித்து இருக்கக்கூடியவர்கள், வேலை விஷயமா தனித்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது தம்பதியர்கள் பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோட பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க, தோஷங்கள் இல்லாமல் இருக்கு பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்தில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரிஞ்சு போய் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. முயற்சிகள் அவங்க பக்கம்லேருந்து வராது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா கூட அந்த பிரிந்து போனவர்கள், அது காதலாக இருக்கட்டும், வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும், அவங்களோட மீண்டும் சந்திக்கவோ பேசவோ அவங்களோட மீண்டும் சேர்றதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவுமே பாசிட்டிவ் தான். இந்த குரு வந்து 9ஆம் பாவகத்தில் இருந்து
பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. அதே போல 10ஆம் பாவகத்துல உச்சம் பெறாரு. 6 குடியும் உச்சம் பெறும்போது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இருந்து ஒரு டென்ஷனை அனுபவித்தவர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும். அல்லது அதே இடத்துலயே உங்களுக்கு மதிப்பு மரியாதையோ பதவி உயர்வோ கிடைக்கும். முதல்ல 10ல குரு இருந்தா பதவியில் மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சில பேருக்கு இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் வேலை மாற்றம், இடமாற்றம் தானாகவே ஏற்படும். அதாவது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, புதிய வேலை தேடுறீங்கன்னாக்க அது கிடைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. அதே சமயத்துல சில பேருக்கு இருக்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகி அங்கேயே ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் உண்டு. ஸோ 6 குடிவன் 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வேலை தொழில் தொடர்பான இழுபறிகள் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கக்கூடிய அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ரம் பெற்றாலும் டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் 10ஆம் பாவகத்துல தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க குரு வக்ர காலம் என்பது துலாம் ராசிக்கு அற்புதமான காலகட்டம். அப்போ குரு இருக்கக்கூடிய நிலைமையும் நல்லா தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருதுன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில வருதுன்னாக்க எடுத்துக்கலாம். அல்லது அதே இடத்துல கூட சில பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. அதனால பொறுமையா எதிலையும் செயல்படுங்க. வேலை விஷயமா சொல்றேன். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலை மாற்றி யோசிச்சு புதிதாக எதையாவது ஒன்று செஞ்சு நீங்க அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நஷ்டத்துல இயங்குது அப்படின்னாக்க அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்கு புதிய பிரான்ச் ஏற்படுத்தலாம். சில பேர் கூட்டு தொழிலை விட்டு விலகி புதிய சொந்த தொழில் தனியாவே செய்யறேன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வரும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல 6ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அதுதான் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான விஷயம். சின்ன சின்ன தொந்தரவு தான். இந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ராசியில் இருக்கிறதுனால உடம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும். அதாவது சூட்டு சம்பந்தமான நோய் தான், கண் ப்ராப்ளம், காய்ச்சல், அதே போல சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஹெட்டேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஸோ அந்த வகையில் பல்லு, முகத்தில் சின்ன பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். அதில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா போதுமானது. மேலும் சனி 6ஆம் பாவகத்தில் இருந்து குருவோட பார்வையில் இருக்கு. 6ஆம் பாவகத்தில் சனி வக்கரமானதுலேருந்து சில பேருக்கு ஒரு ஜூலைலேருந்து அப் டு இந்த காலகட்டம் வரலுமே வேலையில் கொஞ்சம் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சில பேருக்கு முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளை பொறுத்தவரை இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு நீங்கும், நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்தே. அதே போல இந்த சனி இருக்கிறது 6ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதி ஏற்படுது. வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதாவது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களை எதிர்த்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, பக்காக்கம் இருக்கக்கூடியவர்களுடைய எதிரிகள் இவங்கெல்லாம் அடங்கி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது அவங்கள ஜெயிப்பீங்க. வழக்குகள் இருக்கீங்க, சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் கைமாறுதல் ஆதாயங்களை ஏற்படுத்தும். இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் அதே போல 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கு மாதம் ஃபுல்லாவே. அதுல நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ரம் பெறும். இந்த வக்ர காலத்துல தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஆனா தந்தையால் ஆதாயங்கள் உண்டு, தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். 2ஆம் இடத்துல புதன் இருந்து வக்கர காலத்துல வர்ற பணத்தை விட அதிகமாக செலவாகும். விரையாதிபதியாகவும் வரார் புதன். அந்த வகையில வீடு மாற்றம், சொத்துக்கள் தொடர்பான செலவுகள் அல்லது வாகனத்தை மாற்றுறது, இந்த மாதிரி செலவுகள், சுப செலவுகள் நிறையவே ஏற்படும். அல்லது கடனுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை வரும். ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க, பணம் வரும். அதனால செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்துல இந்த வக்கர காலத்துல உங்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட மத்திய பகுதியில இந்த வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சியுமே சக்சஸ் ஆகும். அதே போல புதன் இருக்கிறது ஒரு வகையில பாசிட்டிவ் தான் 2ஆம் இடத்துல. ஆனாலும் வக்கர காலத்துல மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள், ஒப்பந்தங்கள் போடுறதுல, சில நண்பர்களுடன் பேசுறதுல, பழகிறதுல, வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கினீங்கன்னாக போதுமானது. அதே போல இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்திலையும் கேது 11ஆம் பாவகத்திலையும் இருக்கும். இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால பிள்ளைகள் தொடர்பான கவலை, பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவு போகுது, அதுக்கு செலவு பண்றது, அல்லது பிள்ளைகளுக்கு
கமிட்மெண்ட், அவங்களுக்கு சுப செலவுகளை கூட கல்வி கட்டணம், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும். புத்திரபாக்கியம் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் மூலம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல 5ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறதுனால ஊரை விட்டு வேற இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதனால அதுவுமே பெரிதாக தீமை கிடையாது. பிள்ளைகள் வகையில தான் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். அதே போல உறவுகள், குறிப்பா சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்காளி பங்காளியோட கருத்து வேறுபாடோடு இருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னாலையும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கும். போனாலையும் சில பேருக்கு அங்கே சண்டை சச்சரவு, வரும்போது மனக்குறையோட மன வருத்தத்தோட வரக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். 11ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறதும் நெகட்டிவ் தான். 11ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறதுனால லாபம் வர்றதே கூட தடைப்பட்டு தான் வரும். அதே போல் நீங்கள் கடனுக்கு கொடுத்தீங்க, பணத்தை நீங்கள் யார்ட்டையாவது கொடுக்குறீங்கன்னா அதை வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கும். அதே போல் இந்த கேது 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் கடன் விடாமல் இருக்கணும் முக்கியமாக. அதே போல் உங்களுக்கு வர்ற பணமே கூட கொஞ்சம் தடைப்பட்டு வரும், மற்றபடி வந்துடும். ஏன்னா சூரியன் இந்த மாதத்தில் நல்லா இருக்கிறார், அந்த வகையில் வந்துடும். ஏற்கனவே தடைப்பட்ட பணம் கூட அல்லது ஊதியமோ அல்லது பிஸ்னஸில் வர வேண்டிய பணமோ இந்த மாதத்தை பொறுத்தவரை நவம்பரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் போகும். மற்றபடி படிப்பில் நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் இருப்பவர்கள் சிறப்பாக இருக்கும்னாக்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், நிலம், விவசாயம், மண் மனை, ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி, சாஃப்ட்வேரு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். அதே போல் இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு போகும். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தோஷம் இல்லாமல் பிரிஞ்சவங்க மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அதன் மூலம் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, கடனை கொஞ்சம் அடைப்பீங்க. பதவியில் மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சித்திரை நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்குது. உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மற்றபடி அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரத்துக்குமே புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்கள் இதெல்லாம் வர்றது, அதனால தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க, குறிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். பழனி முருகன் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ இந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகன் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க. அனைத்து அற்புதங்களும் ஏற்படும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, கவலைகள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.